அச்சுறுத்த முடியும், உலக சரித்திரத்தையே புரட்டி போட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஹிட்லர் தான். இவர் சிறந்த இன்ஜினியர், நல்ல ஓவியர், பிறவி பேச்சாளர், பிறவி தலைவர், பிறவி சர்வ அதிகாரியும் கூட. ஒட்டுமொத்த ஜெர்மன் சாம்ராஜ்யத்தையும் தனது குட்டி மீசைக்குள் ஒழித்திருக்கும் திறன் அவரிடம் இருந்தது. இரண்டாம் உலகப் போரை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தவர் ஹிட்லர் தான். அத்தகைய அசுரான ஹிட்லரை பற்றி சொல்லுவதே புத்தகத்துடைய மைய கருத்தாகும். இன்னும் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் ஹிட்லரே புத்தகமாவார். ஹிட்லர் என்ற புத்தகத்தை படித்ததன் மூலமாக நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஆம், ஹிட்லர் சர்வாதிகாரி தான். ஆனால் அவரது கடின முயற்சியும் நம் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையும் இறுதி வரை போராட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் எப்படி அவரை இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக மாற்றியது என்பதே ஆகும். மேலும் அவருடைய மொழியே சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கைக்கும் சொந்தம். நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதையாகும். படித்து மறந்து கொண்டிருப்பதை விட மறந்து படித்து கொண்டிருப்பதே நல்லது, மறந்து விடாதீர்கள். இந்த கவிதை இவளுடைய புத்தகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நல்ல புத்தகத்துக்கும் பொருந்தும் உண்மை. நீங்கள் நல்ல புத்தகத்தோடு செலவிடும் நேரமும் பயணமும் செலவுகள் அல்ல, உங்கள் வாழ்வின் முதலீடுகள். மறந்து விடாதீர்கள். புத்தகத்தை படிப்போம், அறிவை அள்ளுவோம். நன்றி, வணக்கம். என்னை நீ புரட்டி பார், உன் வாழ்க்கையே நான் புரட்டி போடுகிறேன் என்று கையில் கிடைத்த பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே என்று லெனினின் வாசகத்துடன் தொடங்கி ஹிட்லர் என்ற புத்தகத்தின் கருத்தை புதிதாக கூறி சென்ற சாய் தன்வந்திற்கு வாழ்த்துக்கள். Next I call lot number 9 Polilila K, 3rd standard A3. Lot number 9 Polilila K, 3rd standard A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பொழில்நிலா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விடுமுறையில் படித்த புத்தகத்தின் பெயர் அக்பர் மற்றும் பீர்பால் கதைகள். இந்த புத்தகத்தை சிவரஞ்சன் எழுதினார். முதல் கதையின் பெயர் மகேஷ் தாஸ் பீர்பாலான கதை. இளவரசர் அக்பர் வேட்டையாட காட்டிற்குள் நீண்ட தூரம் சென்று விட்டார். அங்கு ஒரு மிருகம் கூட கண்ணில் படவில்லை. நல்ல வெயில் நேரத்தின் காரணமால் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. தண்ணீருக்காக அலைந்தார். உடன் வந்த காவலர்கள் எந்த திசையில் சென்றார்களோ தெரியவில்லை. அப்போது சற்று தூரத்தில் இருந்து தட்டட் என்று விறகு வெட்டும் சத்தம் கேட்டது. அந்த திசையில் குதிரையை செலுத்தினார். அங்கு ஒரு 10 வயது சிறுவன் விறகு வெட்டி தலையில் சுமந்து எடுத்துச் செல்வதை கண்டார். தம்பி என்று கூப்பிட்டார். என்ன வேண்டும் ஐயா என்று மரியாதையாக கேட்டான். தண்ணீர் வேண்டும் என்று கூறினார். வாங்கள், சற்று தூரத்தில் எங்களது குடிசை இருக்கிறது, தண்ணீரை தருகிறேன் என்று கூறினார். அவர் பின்னாலே குதிரையில் சென்றார். அக்பர் அழகான பூத்தோட்டங்களுக்கு நடுவிலே ஒரு சிறிய குடிசை. திண்ணையில் அமருங்கள் என்று கூறிவிட்டு சொம்பு நிறைய துளசி கலந்த தண்ணீரை ஜில் என்று சொல்லிக் கொடுத்தான். வாங்கியவுடன் கடகடவென பருகினார். தம்பி, உன் பேர் என்னவென்று கேட்டார். முதலில் உங்கள் பெயரை கூறுங்கள் என்று கூறினான். என்னை இந்த நாடே அறியும் என்று கூறினார். உங்களை இந்த நாடே அறிந்தால் எனக்கு என்ன, ஆனால் நான் உங்களை அறியவில்லையே என்று கூறினான். என்னை இந்த நாட்டு மக்கள் இளவரசர் அக்பர் என்று கூப்பிடுவார்கள் என்று கூறினார். இந்த வைர மோதிரத்தை வைத்துக்கொள், 10 வருடங்கள் கழித்து என்னை வந்து பார் என்று கூறிவிட்டு அவர் குதிரையில் சென்றார். அவன் குதிரை போன திசையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து, கடவுளே, இளவரசர் என்று தெரியாமல் தேவையில்லாமல் அவரின் நேரத்தை செலுத்திவிட்டேன் என்று கடவுளை மன்னிப்பு கேட்டான். 10 வருடங்கள் ஆகிவிட்டது. மகேஷ் தாஸ் தந்தையிடமே கல்வி கற்றான். மகாபாரதம், ராமாயணம், காவியங்கள், இலக்கியங்கள் போன்றவை படித்து சிறந்தவனாக ஆகினான். அவர் தந்தை கூறினார், மகேஷ் தாஸ், உன்னை நான் சிட்டுக்குருவி கூண்டிற்குள் இருந்தது போல் இந்த காட்டுக்குள்ளே வளர்த்து விட்டேன். நீ இந்த காட்டை விட்டு போ என்று கூறினார். பிறகு சில நாட்களில் அவர்